பாட்டாளி மக்கள் கட்சியின் பாதையில் நடிகர் விஜய் ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கும் சவுக்கு சங்கர் வெளியான தகவல் என்ன என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காலம். பேரன்பிற்குரிய உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க வேளாமர் கார்த்தி. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல் ஐகானை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் அல்ல, இந்தியாவில் அல்ல, உலக அளவில் எந்த கட்சியோடும் ஒப்பிட முடியாத அளவிற்கு தனக்கென கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் வகுத்து கொண்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கைகள் அத்தனையும் பல அரசியல் வல்லுநர்களால் வியக்கக்கூடிய வண்ணம் தான் இருந்துகிட்டு இருக்கு. தன்னுடைய கட்சியின் பொதுச் செயலாளராக பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவரை இது நாள் வரைக்கும் நியமிச்சுட்டு வராங்க. தன் கட்சியினுடைய பொருளாளராக பெரும்பாலான வருடங்கள் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இப்பொழுதும் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு பெண்மணிக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மது ஒழிப்பு, கஞ்சா ஒழிப்பு, இலவச கல்வி, இலவச மருத்துவம், அனைத்து சமுதாய மக்களுக்கும் வகுப்புவாத விதாச்சார அடிப்படையிலான இடஒதுக்கீடு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், ஜனாதிபதிக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவம் சாதாரண குடிமக்களுக்கும் கிடைக்கப்பட வேண்டும், பசுமையை பாதுகாக்க வேண்டும், வறட்சி இல்லா மாநிலமாக உருவாக்க வேண்டும், நீர்ப்பாசன திட்டங்களுக்கு புதிய யுத்திகளை வகுப்பது, வருடா வருடம் வேளாண் நிழல் நிதி பட்ஜெட் அறிவிப்பது, நிதி கொள்கைகளை வகுத்து கொடுப்பது என்று பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அரசியல் புரட்சியவே தமிழ்நாட்டில் ஏற்படுத்திட்டு வராங்க. ஒவ்வொரு கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சி செய்ததை காப்பி அடிச்சுதான் செஞ்சுக்கிட்டும் வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம். அப்படியாகத்தான் சவுக்கு சங்கர் நடக்காத ஒரு அதிசயம் நடக்க போவது போல ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்கிறார். அதுல நடிகர் விஜயனுடைய கட்சியை முதல்ல சவுக்கு சங்கர் சொன்னாப்ல, ஓகே தமிழகம் தான் ஆரம்பிக்கும் அப்படின்லாம் சொன்னாரு. இதுலயே நம்மளுக்கு ஏதோ ஒரு இடிக்குதே அப்படின்ற மாதிரி சந்தேகம் வரும். இவன் தான் ரூட்டு போட்டு கொடுக்குறானா அப்படின்ற சந்தேகமும் நமக்கு வரும். இப்ப சவுக்கு சங்கர் என்ன சொல்றாப்புன்னா, அடுத்து கட்சியினுடைய ஒரு முக்கியமான பொறுப்புக்கு செயலாளர் பதவியை பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்க போறாங்க, பொருளாளர் பதவி இஸ்லாமிய சகோதரர்களுக்கு கொடுக்க போறாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு புரட்சி பாத்தீங்களா அப்படின்னு புரட்ட ஆரம்பிச்சிருக்கிறாப்புல. அதனால சவுக்கு சங்கருடைய வேலையே. ஆனா 35 வருஷத்துக்கு முன்னாடியே தன் கட்சியினுடைய பொதுச் செயலாளராகவும் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவரை, தன் கட்சியினுடைய பொருளாளராக ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவரை நியமிச்சது பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை ஏன் சொல்லல? ஏதோ விஜய் இப்ப பெரிய புரட்சி பண்ண போறாராமே. அந்த புரட்சியை இன்று நேற்றல்ல 35 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து நடைமுறைப்படுத்தி வருவது பாட்டாளி மக்கள் கட்சி. அத்தோடு நிக்கல. தனக்கு கிடைத்த முதல் மத்திய அமைச்சர் பதவியும் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கொடுத்தது. தான் மட்டும் வாழ்ந்தா போதுன்னு நினைக்கல. இந்த சமுதாயத்திற்காக வன்னியர் சங்கத்தை தொடங்கி வன்னியர் சமுதாயத்திற்கான இடஒதுக்கீட்டிற்காக போராடினாலும் அத்தனை சமுதாய மக்களுக்கும் இடஒதுக்கீடு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அதுதான் சத்திரிய தர்மம் என்கின்ற நிதி கோட்பாட்டின்படி அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் போராடக்கூடிய ஒரு வல்லமை படைத்த தலைமை பாட்டாளி மக்கள் கட்சி. அனைத்து நிலை மக்களுக்காகவும், பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமுதாய மக்கள், இஸ்லாமிய அனைத்து நிலை மக்களுக்காகவும் இன்றளவும் போராடக்கூடிய ஒரே இயக்கமாக பாட்டாளி மக்கள் கட்சி இருந்துகிட்டு இருக்கு. அதை மூடி மறைக்கிறதுக்கு இன்னைக்கு எத்தனை தடவை, இன்னைக்கு நாளைக்கு இல்லை, இன்னும் ஒரு நூற்றாண்டு கழிச்சு ஒரு கட்சி தொடங்கினாலும் அது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கைகளை நீங்க காப்பி அடிச்சுதான் தொடங்கணும். ஏன்னா அத்தனை புரட்சியையும் அத்தனை புதுமையையும் பாட்டாளி மக்கள் கட்சி நிகழ்த்தி விட்டார்கள். அதுதான் நிதர்சனம். சவுக்கு சங்கர் இந்த உருட்டையெல்லாம் புழுகையெல்லாம் வேற யார்ட்டையாவது போய் சொல்லுங்க, வேற மாநிலத்துல போய் சொல்லுங்க. தமிழ்நாட்டுல ஏதோ இது புரட்சி என்பது போலலாம் சொல்ல வேணாம். நன்றி.